வணக்கம் நண்பா. பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்னைக்கு இந்தியா இங்கிலாந்து 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ராஜ்கோட்டில் இன்னைக்கு தொடங்கிச்சு. ஸோ 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ஏற்கனவே முதல் 2 போட்டியில் 2 அணிகளும் தலா ஒரு வெற்றிகள் பெற்றன. எனவே இன்னைக்கு இந்த போட்டியில் கண்டிப்பாக ஜெயிச்சு ஆகணுங்கிற ஒரு முனைப்போட களமிறங்கி இந்தியா டாஸை வின் பண்ணி முதல்ல பேட்டிங் செய்வதாக அறிவித்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து பேட்டிங் செஞ்ச இந்தியா முதல் நாள் முடிவில் கிட்டத்தட்ட 5 விக்கெட் இழப்புக்கு ஒரு நல்ல தூக்கத்தை பெற்றிருந்தாங்க. இந்திய அணிக்கு ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் ஜெய்ஸ்வாலும் ரோஹித் சர்மா கிளம்புறாங்க. ஸோ எதிர்பார்த்தபடி ஜெய்ஸ்வால் அந்த அளவுக்கு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்காம 10 ரன்னில் அவுட் ஆனார். அதை தொடர்ந்து இந்தியாவோட பிரின்ஸ்னு சொல்லக்கூடிய கில் களமிறங்கினார். போன மேட்ச்சில் ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுத்த அவர் இந்த மேட்ச்சை அடிப்பார்னு எதிர்பார்த்தோம். பட் ரொம்ப சுமாரான புவர் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து டக் அவுட் ஆகி போனார். ஸோ அதற்கு அடுத்தபடியாக ரஜாத் படிட்டார். ஸோ அவருக்கும் பெரிய அளவில் சோபிக்காமல் 5 ரவுண்டில் அவுட் ஆகி ரொம்ப பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தனார். அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே 33 ரன்னுக்கு 3 விக்கெட்னு எடுத்து தடமாரி இந்திய அணியை 4வது விக்கெட்டை கிட்டத்தட்ட 204 ரன்கள் மெகா பார்ட்னர்ஷிப் அமைத்து தூக்கி நிறுத்தி கேப்டன் ரோஹித் சர்மா சதம் அடித்து 131 ரன் எடுத்தாங்க. ஸோ அவருடன் ஜோடி சேர்ந்து விளையாடிய ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா சொந்த ஊரில் சதம் அடித்து அவர் ஒரு 110 ரன் குவிச்சார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் அவர் களத்தில் சும்மா நங்கூரமாக நின்று விளையாண்டுட்டு வராங்க. ஸோ அதுபோல் ரோஹித் சர்மா அவுட் ஆனதும் களமிறங்கிய இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளேயர் சர்ஃப்ராஸ் கான் சிறப்பாக அவர் ப்ளே பண்ணார். கிட்டத்தட்ட 62 ரன்கள் குவித்து இந்திய அணியை அவர் ஒரு வலுப்படுத்தி ஆட்டம் இழந்தார். ஸோ முன்னதாக சர்ஃப்ராஸ் கான் பார்த்தீங்கன்னா கடந்த சில வருடங்களாகவே உள்ளூர் கிரிக்கெட்டில் தொடர்ந்து பெரிய அளவில் ரன்களை குவிச்சிட்டு வந்திருக்காரு. ஸோ நீண்ட நெடிய போராட்டத்துக்கு பிறகு இன்னைக்கு இந்தியன் கிரிக்கெட் டீமில் அவர் ஒரு வெற்றிகரமாக இன்னைக்கு இடத்த பதிவு செஞ்சார். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட அனில் கும்ப்ளே கிட்டத்தட்ட தினேஷ் கார்த்தில் கேப் கொடுத்தாங்க. ஸோ அப்போ அவரோட ஒய்ஃபு அவரோட அப்பாலாம் ரொம்ப கண்ணீர் சிந்த தன்னோட மகன் இந்தியன் டீமுக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு போராடி வந்துட்டார் அப்படின்னு கண் கலங்கினாங்க. ஸோ சுற்றி இருந்த ஆடிட்டர் நம்மளோட ராகுல் டிராவிட் கோச்சு, நம்மளோட இந்தியன் கேப்டன் ரோஹித் சர்மா எல்லாருமே மனம் உருக அவ்வளோ ஒரு டெரிஃபிக்காக அவருக்கு விஷ் பண்ணாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அறிமுக போட்டியில் களமிறங்கியது முதலே பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தோட பேஸ்பால் முறையை தன்னோட கையில் எடுத்துட்டது போல் அதிரடியாக விளையாடி கிட்டத்தட்ட 48 பந்தில் 104.20 ஸ்ட்ரைக் ரேட்டில் 50 ரன் அடித்து அரசாம் அடித்தார். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஸ்டேடியத்தில் இருந்த அவருடைய அப்பா அப்புறம் அவரோட மனைவி எல்லாருமே மிகுந்த பெருமிதத்துடன் கைத்தட்டி அவரை பாராட்டினாங்க. ஸோ அதே போல் ரோஹித் சர்மா மற்றும் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் எல்லாருமே இந்திய அணியர் உள்பட எல்லாம் எழுந்து நின்று ஸோ ஒரு பெரிய லெஜண்டுக்கு செலிப்ரேட் பண்ணுற மாதிரி செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ இதன் வாயிலாக பார்த்தீங்கன்னா அவர் அறிமுகமான டெஸ்ட்டு போட்டியில் 2வது அதிவேகமாக அரைசதம் அடித்த இந்திய வீரர் ஹர்திக் பாண்டியாவோட சாதனையை அவர் சமன் செஞ்சிட்டார். ஸோ இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் கடந்த 2017 தன்னுடைய அறிமுக டெஸ்ட்டில் 48 பந்தில் 50 ரன் எடுத்தது ஒரு சாதனையாக இருந்தது. ஸோ அவர் இன்றைக்கி வேறு லெவலில் ஒரு சம்பவம் பண்ணிட்டார். ஸோ அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து சிறப்பாடிய சர்ஃப்ராஸ் கான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 பவுண்ட்ரி ஒரு 6ரோட 62 ரன் எடுத்து வேறு லெவலாக விளையாண்டுட்டு இருக்கும்போது துரதிருஷ்டவசமாக நம்மளோட ஜடேஜா அவர் 19 ரன்னில் இருக்கும்போது ஒரு ரன்னுக்கு ஓட ஆசைப்பட்டு தவறுதலான ஒரு இதில் சர்ஃப்ராஸ் கான் அவுட் ஆகிட்டார். ஸோ இருந்தாலும் அவருக்கு ஒரு பேட் லக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ